வெல்கம் மக்களே. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு கடல் கரையில நடந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியும் அங்க வர அலைகள் உங்க காதுரமா ஒரு கிசுகிசுப்ப கொடுக்கிற மாதிரியும். அது என்னன்னா, மூழ்கிய ஒரு ராஜ்யத்தின் பத்தின ரகசியங்களை சொல்லும். ஒரு காலகட்டத்துல அங்க மன்னர்கள், கோவில்கள், பொன் மாளிகைகள் இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த கடலின் ஆழத்துல வெறும் சிதல்களா நிழல்களா மட்டுமே மறைந்து போயிருக்கு. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதுக்கு காரணம் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமா நம்மளோட வரலாறுன்னு சொல்றப்ப தமிழர்கள் வரலாறு மட்டும் கிடையாது, மொத்த உலகத்தோட வரலாற்றையே புரட்டி போடுற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை நம்ம கடலுக்கிட்ட, அதாவது தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட ஊரு தண்ணிக்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா இதோட மதிப்பீடு கிட்டத்தட்ட 15,000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த ஒரு ஊரு இன்னமும் கடலுக்கு அடியில பே ஆஃப் பெங்கால் மெரினா பீச் கிட்ட இருக்கு. அந்த கடலுக்கு அடியில புதிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கிட்டத்தட்ட ரெக்கார்ட் படி பார்த்தா 15,000 வருஷம். ஜெரிகோ அப்படின்னு சில ஊரு பாலஸ்தீன் இஸ்ரேல்ல இருக்குது. எஸ்டிமேட்டா 11,000 வருஷமா உலகத்திலேயே பழமையான சிட்டின்னு இன்னைக்கு சொல்லப்படுது. ஆனா அதையும் தூக்கி போடுற மாதிரி 15,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி கிடைச்சிருக்குன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க. உண்மையிலே இங்க என்ன நடந்திருக்கு? இன்னைக்குள்ள வீடியோ அதைத்தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். மன்னிக்கவும், என்னோட வீடியோ ஒரு 1.5 மாசம் கழிச்சு நான் அப்பதான் போடுறேன். ஒரு சில பல காரணத்தினால் என்னால போட முடியல. ஏன்னா நான் இன்னொரு இடத்துல நான் வேலை செய்யறேன். பகல்ல வேலை செஞ்சு நைட்ல நான் ரெக்கார்டிங் பண்றேன். ஸோ அதனால என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஆனா இதுக்கு பிறகு நிறைய வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது எஸ்கே டூர் ஜோன். நான் உங்கள் எஸ்கே. வாங்க ஜோனுக்குள்ள போலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 கப்பல்களை தமிழ்நாட்டு கடலுக்குள்ள அனுப்புறாங்க. சாகர் தாரா, இன்னொன்னு சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிற 2 ரிசர்ச் கப்பல்கள். இந்த 2 கப்பல்கள் கடலுக்குள்ள போய் கடலுக்கு மட்டத்துக்கு கீழே அடியில போய் உள்ள இருக்கிறத ஸ்டடி பண்ணக்கூடிய கப்பல்கள். எல்லா டெக்னாலஜியும் பொருத்தி 2 கப்பல்களும் உள்ளுக்குள்ள போகுது 2019. எந்த இடத்துல கிளம்புதுன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய காரைக்கால் கிட்ட இருக்கிற பூம்புகார். இன்னைக்கு பூம்புகார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஏரியா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. யாரும் பெருசா கண்டுக்காத ஒரு நார்மலான ஊருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா 1000 கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கொடி கட்டி வாழ்ந்த ஒரு ஊரா இருக்கலாம்னு நம்ம இப்போ ஸ்ட்ராங்கா நம்புறோம். இப்போ இந்த 2 கப்பல்கள் பூம்புகார்ல இருந்து கடலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சாகர் தாரா, சாகர் அன்வேஷிகா, இந்த 2 ரிசர்ச் கப்பல்களும் உள்ளுக்குள்ள போகுது. கிட்டத்தட்ட 40 to 50 கிலோமீட்டர்ஸ் தூரம் அவங்க கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கடலுக்கு அடியில தரைய மேப் பண்றாங்க. அதாவது மேல உள்ள கப்பலுக்கும் நடுவுல உள்ள தண்ணிக்கும் கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்புல கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்றதுக்கு மேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளார அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் வரலாற்றையே மாத்தி வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டி ரிசர்ச் டீம் இதை நம்புறாங்க. அப்படி அங்க உள்ள இருந்தது என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. 40 to 50 கிலோமீட்டர் தூரத்துல கடலுக்குள்ள என்ன கண்டுபிடிக்க முடியும்?
கண்டுபிடிக்கப்பட்டது என்னதுன்னா காம்பவுண்ட் வால், வாய்தா வீடுகள், ஒரு பாட்டை அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாட் 11 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அது ஒரு சாதாரணமா பாட் கிடையாது. அது ஒரு நேரத்துல 70 to 80 கப்பல்கள் நிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டு அந்த கடலுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் பாக்குறதுக்கு கிளியோபட்ரா லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குன்னு கிளைம் பண்றாங்க. கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஈஜிப்ட்ல ரொம்ப ஃபேமஸான ஆர்கிடெக்ட், அந்த ஆர்கிடெக்ட் மாதிரி இடிந்து போன ஒரு லைட் ஹவுஸ் கடலுக்கு அடியில இருக்குதுன்னு ரிசர்ச் டீம் பாக்குறாங்க. நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் பேசுறது குஜராத்தோ, துவாரகாவோ, இல்ல ஈஜிப்தை பத்தியோ, நியூயார்க்கை பத்தியோ, இல்ல வாஷிங்டன் பத்தியோ நான் பேசல. நான் பேசுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூம்புகார் பத்தி. சோழர்கள் ஒரு காலத்துல ஆட்சி செஞ்சாங்கன்னு நம்பக்கூடிய அந்த காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் கடலுக்கு அடியில புதைஞ்சிருக்குன்னு சான்றுகள் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குது. இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, இது நம்மளுக்கு புதுசா தெரிஞ்ச விஷயம் கிடையாது. நம்மளோட சிலப்பதிகாரமா இருக்கட்டும், அகநூறாவா இருக்கட்டும், இதுல எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சில விஷயங்கள். இப்போ இருக்கிற பூம்புகார் அப்போ காவேரி பூம்பட்டினமா இருந்த இந்த ஊரை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. அது ஏன் காவேரி பூம்பட்டினமா இருந்திருக்குன்னா, காவேரி நதியோட கரையில கடலும் காவேரியும் ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் பண்ணக்கூடிய இருக்கிறதுனால காவேரி பூம்பட்டினம்னு எழுதியிருக்காங்க. இது நம்மளுக்கு பெரிய நியூஸ் கிடையாது. ஆனா இப்போ இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ரிசர்ச் டீம் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கடல் இருந்திருக்கும். சோ இப்போ எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. கடல் அளவும் அதிகமா தான் ஆகிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு கூட தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதை வச்சு இவங்க 15,000 வருஷம் இந்த நம்பரை தெரியப்படுத்துறாங்க. இன்னைக்கு கடல் உலக அளவுல மேல ஏறிதான் இருக்குது. பூம்புகார், பாண்டிச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி இருக்கிற கடல் அளவு இப்போ மேல ஏறிதான் இருக்குதுன்னா, அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ இப்படி கம்மியா போக போக பாத்தீங்கன்னா 40-50 கிலோமீட்டர் தூரத்துல எந்த காலகட்டத்துல அந்த ஆழ அளவுக்கு மக்கள் வாழ்ந்திருக்க முடியும்னு கணக்கு போட்டு தோராயமா அன்னைக்கு இருந்த ஓஷன் எப்படி இருந்திருக்குன்னு ஸ்டடி பண்ணி பாக்குறப்போ கிட்டத்தட்ட 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஊரு இருந்திருக்கும்னு இங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் டீம் அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது வெறும் ஒரு தியோரி. இது உண்மையா இல்லையாங்கிறத இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, 15,000 வருஷங்கிறது இது சாதாரணமான நம்பர் கிடையாது. நான் சொன்ன மாதிரி மனிதர்களோட வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு பர்டிகுலர் நம்பர். ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெரிகோ அப்படிங்கிற ஒரு ஊர் இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீன், இஸ்ரேல் இந்த ஏரியால இருக்குது. இது 11,000 வருஷம் பழமையான நகரம்னு சொல்றாங்க. அங்க 11,000 வருஷம் பழமையான போட்டரி, அதாவது பானைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதுதான் ரொம்ப ஓல்டு சிட்டி. அப்போ பானை செய்யற முறை கூட அந்த காலகட்டத்துல இருந்திருக்கணும். 11,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு ரொம்ப பெருசா சொல்றோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிரமிடை கட்டியிருக்காங்க. 11,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெரிகோ அப்படிங்கிற ஒரு ஊரு பாலஸ்தீன், இஸ்ரேல கிட்ட இருந்திருக்கு. அது ரொம்ப பழமையான சிட்டின்னு சொல்றோம். அப்போ மனித நாகரிகம், கலாச்சாரம்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன், இஸ்ரேல கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறோம். பட் இப்போ பூம்புகார் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்கிறவங்க சொல்ற மாதிரி 15,000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள வெறும் பானை ஓடுகள் கிடையாது, காம்பவுண்ட் வச்ச வீடுகள், இஜிப்சியன் லைட் ஹவுஸ், இது மட்டும் இல்லாம 40-50 கப்பல்களை நிறுத்தக்கூடிய ஒரு பாட், ஒரு துறைமுகம் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஆனா அவ்வளோ ஏஜ் இருக்கிறதாகிறது நம்ம உள்ளுக்குள்ள ரிசர்ச் பண்ணி தான் சொல்லணும். இந்த கணிப்புப்படி 15,000 வருஷமா இருந்துச்சுன்னா மனிதர்கள் உலகளவுல வாழ்ந்த முதல் நகரமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலுக்குள்ள இருக்கிற காவேரி பூம்பட்டினத்தை தான் சொல்ல முடியும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய பூம்புகார் பல வருஷத்துக்கு முன்னாடி காவேரி பூம்பட்டினமா இருந்திருக்கு. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ இந்த ஊரை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும், இத நம்ம இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணணும், நிறைய செலவாகும், கோடிக்கணக்கான செலவு பண்ணி உள்ள போய் ரிசர்ச் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நாம இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட பதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில். நம்மளுக்கு ரொம்ப உறுதியான ப்ரூஃபோட இன்னைக்கு கையில இருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கடலுக்குள்ள புதிஞ்ச ஒரு சிட்டி வந்து கிட்டத்தட்ட 2000 2500 வருஷங்க பழமையாங்கிறத 100% நம்மளால கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். எதை வச்சு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, காவேரி பூம்பட்டினம்ங்கிற இந்த ஒரு பேரை சிலப்பதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு மற்றும் அகநானூறுலயும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்ஸ். அது போக த பெரிப்ளாஸ் ஆஃப் த எரிட்டரியன் சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கீக் புக்ல வந்து எங்கெல்லாம் நம்ம பிசினஸ் வச்சிருக்கோங்கிறத பூம்புகார்னு இந்த பேரை அவங்களோட கிரீக் புக்ல மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது இந்த கிரீக் புக்கோட வயசு 2000 வருஷம் பழசு. இதுல அவங்க பூம்புகாரை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு புத்திஸ்ட் பயணி புத்த டட்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காவேரி பூம்பட்டினத்துல நான் தங்கியிருக்கேன்னு சொல்றாரு. இன்னைக்கு காவேரி நதியில தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அது போக அது தண்ணி அவ்வளவா பியூரா இல்ல. இங்க மட்டும் இல்ல, எல்லா நதியிலையும் பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பியூரா மெயின்டைன் பண்றது கிடையாது. ஆனா அந்த புத்த டட்டாங்கிறவரு என்ன சொல்றாருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்னு அவர் மென்ஷன் பண்றாரு. கண்ணாடி மாதிரி அங்க தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கு, அவ்வளோ டிரான்ஸ்பேரண்டா அழகா இருந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. சோ இந்த காவேரி பூம்பட்டினத்தை பத்தி சில விஷயங்கள் நம்மளோட இலக்கியங்கள் இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல நம்மளுக்கு காவேரி பூம்பட்டினத்தை பத்தி என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, இது தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப கிட்ட. ஏன்னா இது சோழர்களோட தலைமையகம், ஹெட் குவார்டர்ஸ்னு கூட இருந்திருக்கலாம்னு, கரிகாலனோட காலகட்டத்துல இருந்திருக்கலாம்னு கூட சொல்றாங்க. ஸோ எனிவேஸ், இந்த காவேரி பூம்பட்டினம்ங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி அழிஞ்சிச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை அடுத்ததை நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஊரை பத்தி நான் சொல்லிடுறேன். பட்டினப்பாக்கம் மருவூர் பாக்கம் அப்படின்னு 2 ஊரா பிரிஞ்சிருக்குது. இந்த மருவூர் பாக்கம்ங்கிறது கடல் கிட்ட இருக்குது, பட்டினப்பாக்கம் அதை தாண்டி இருக்குது. அதாவது பீச் ஏரியால வந்து மருவூர்னு வச்சுக்கோங்க, பட்டினப்பாக்கம் அதை தாண்டி இருக்கக்கூடிய சிட்டி. இந்த 2 ஊருக்கு நடுவுல கார்டன் வச்சிருக்காங்க. சோ இந்த கார்டனுக்கு 2 ஊருக்கு நடுவுல உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த கார்டனுக்கு கீழே தான் மக்கள் டெய்லி சந்தையில, அதாவது மார்க்கெட் வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி குடிசையில தான் இருந்திருக்கலாம்னு நம்ம யோசிப்போம். பட் அங்க அபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. நிறைய மாடிகள் கட்டப்பட்டிருந்திருக்குது மற்றும் அந்த மாடிகள்ல எல்லா விதமான கொடிகளும் இருக்கும்னு சொல்றாங்க. அது ஒரு சோழ நாடா இருந்திருக்கலாம், பாண்டிய நாடா இருந்திருக்கலாம். இந்த கதைப்படி பாத்தீங்கன்னா சோழ நாடா தான் இருந்திருக்கு. ஆனா அங்க எல்லா விதமான கொடிகளும், அதாவது கிரீக் கொடியும் அங்க பறந்துட்டு இருந்திருக்கு, இஜிப்ட் கொடியும் அங்க பறந்துட்டு இருந்திருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்கள கொடிகளை அங்க சுதந்திரமா பறக்க விடக்கூடிய ஒரு நாடா இருந்திருக்கு. அது போக அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நோ நெகோசியேஷன், யாரும் ஏமாத்துறது கிடையாது, கொலைகள் கிடையாது, கொள்ளைகள் கிடையாது, மக்கள் ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய மர்ச்சன்ட்ஸ் வணிகம் பண்றதுக்கு சிறந்த ஊரா இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இங்க வந்திருக்காங்கன்னு புத்த டட்டா மென்ஷன் பண்றாரு. இதுவும் போக நம்மளோட புக்ஸ்லயே சிலப்பதிகாரத்துல அகநானூறுலாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் இருக்கிற விண்டோஸ் கூட நார்மல் ஸ்கொயரா இன்னைக்கு இருக்கிற நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இல்ல. அது விண்டோஸ் கூட மானோட கண் மாதிரி ஒரு ஷேப்ல உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கிரீக் மக்கள் இங்க செட்டில் ஆயிருக்காங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காங்களோ அதே மாதிரி நிறைய கிரேக்கிய மக்கள் இங்க காவேரி பூம்பட்டினத்துல செட்டில் ஆயிருக்காங்க. மெயின் சிட்டி பட்டினப்பாக்கம். ஆனா மருவூர் பக்கம் இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்திருக்கு. வெளிநாட்டு மக்கள் வந்து வாழ்றாங்க, இங்கே இருக்கிறாங்க. அது போக ஏகப்பட்ட மார்க்கெட்ஸ் இருந்திருக்கு. எப்படின்னா இது ஒரு பிசினஸ் ஹாபா இருந்திருக்கு. இப்போ பூம்பட்டினம்ங்கிற அடுத்த ஊர் அந்த பார்டரை தாண்டி வரக்கூடிய அந்த ஏரியால அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள், மருத்துவர்கள், ராணுவ படைகள், ராயல் கார்டன்ஸ் இதெல்லாம் அந்த ஏரியால இருக்குன்னு சொல்லப்படுது.
இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வாழ்க்கை அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸும் இருக்குது. இப்போ நம்ம கடலுக்குள்ள பார்த்தா கூட இதோட ரெக்கார்டும் நம்மளுக்கு இருக்கு. அங்க இருந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இது வெறும் கற்பனை கதை கிடையாது. இது உண்மையிலே கடலுக்குள்ள 40-50 கிலோமீட்டர் கப்பல்ல போய் இல்லாட்டி நீங்க ஸ்கூபா டைவ் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உண்மையிலே ஒரு 13-15 கிலோமீட்டருக்கு ஒரு துறைமுகம் மண்ணுக்கு அடியில புதிஞ்சு கிடக்கிறத நீங்க இன்னைக்கு பாப்பீங்க. இது 2500 வருஷமா உள்ள இருக்குன்னு யாருக்குமே சந்தேகம் வரல. ஏன்னா சயின்ஸ் எல்லாமே இதை ஒத்துக்கிறாங்க, இது 2500 வருஷம் பழமையா இருக்கும்னு. பட் இந்த கடலோட மட்டத்தை வச்சு நம்ம கணக்கு போடுறப்போ துறைமுகத்தை கடல் ஓரத்துல தானே கட்டுவாங்க. அப்போ இது இவ்வளவு தூரம் உள்ள இருக்குன்னா அப்போ அந்த காலகட்டத்துல கடல் எப்படி இருக்கும்னு நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்றப்போ இது 15000 வருஷமா இருக்கும்னு ஒரு தியரி தான் இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணப்படுது. இதை ஏத்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, இல்ல வாய்ப்பு இல்ல இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, இல்ல பாலஸ்தீன் தான் முதல்ல வந்திருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இதை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலேயே எந்த ஒரு டிஸ்கவரிய பெருசா மக்கள் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லாருமே இதை புறக்கணிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க, பட் நீங்க ரிசர்ச் பண்ண எக்யூப்மென்ட் கொடுங்க, நாங்க உள்ள போய் ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் தஞ்சாவூர், பெல்ட், மயிலாடுதுறை எல்லாருமே இதுல ரொம்ப மும்முரமா இருந்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் கோவிட் வந்திருக்குது. அதுக்கு பிறகு பெருசா இதை பத்தின ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியல. அதோட 2023ல ஒரு ரிசர்ச் நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது. இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு இப்ப தெரியல. ஆனா இப்போ இன்டர்நெட்ல நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கே கிடைக்கும். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், சரி இவ்வளவு சொல்றீங்களே ப்ரோ, இது கடலுக்குள்ள எப்படி போச்சு? அதானே உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு மக்களே. சொல்றேன், இந்த ஒரு நாகரிகம், ஒரு அட்வான்ஸான சொசைட்டி 2000 வருஷம் இருந்தா கூட இப்படி இது தண்ணிக்குள்ள போச்சுங்கிறது ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல. 15000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். 15000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா உலகத்திலேயே பழமையானது இதுதான். அடுத்த தடவை நம்ம இதுதான் ஓல்டர்ஸ்னு சொன்னா நம்மளை யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கும், அதுக்கான ரிசர்ச்சும் பண்ணணும். ஆனா ஒரு மிகப்பெரிய கேள்வி, எப்படி இது தண்ணிக்குள்ள போச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இட்ஸ் a சுனாமி. இன்ஃபேக்ட் இது நம்மளோட இலக்கியங்கள்ல அதுல எழுதப்பட்டது என்னன்னா கடல் இங்க இருக்கிற மக்களை விழுங்கிருச்சு, மொத்த காவேரி பூம்பனினத்தையும் இந்த கடல் முழுங்கிருச்சுன்னு எழுதியிருக்காங்க. அதுல முதல்ல அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆசை அதிகமாக இந்த தீய குணங்களா மாறினதால இந்த கடல் இந்த ஊரையே தண்டிச்சிருச்ச மாதிரி எழுதியிருக்காங்க. அங்க மிகப்பெரிய கோவில்கள், மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாமே தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. புத்த விகாரங்கள் சேர்த்தும் அடிச்சுட்டு இருந்திருக்கு. ஏன்னா அங்க 3ஆவதா ஒரு சிட்டி ஒண்ணு இருந்திருக்கு, பூதமங்கலம் அப்படின்னு ஒரு நகரம் இருந்திருக்குது. அதாவது 5th செஞ்சுரியில இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி பூதமங்கலம்ங்கிற ஒரு சிட்டி அங்க இருந்திருக்குது. அங்க ஒரு புத்த விகாரம் இருந்திருக்கு, நிறைய பேர் புத்திசம் அங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே கடல் அடிச்சுட்டு போயிருச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய ராட்சச சுனாமி வந்திருக்கணும் ஒரு 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கடல் தாக்குதல்னால இங்க இருக்கக்கூடிய மக்களையும் மண்ணையும் முழுவதுமே உள்ளுக்குள்ள இழுத்து போயிருக்கணும். ரெண்டாவது என்ன ப்ரொபோஸ் பண்ணப்படுதுன்னா கடல் மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் எரோஷனா கூட ஆகும். சோ எரோஷன் கூட நடந்துட்டு இருக்கு. சோ இதனால அது தண்ணிக்குள்ள போச்சுங்கிறாங்க. ஆனா 100% அது சுனாமி தான் நிறைய பேர் ஸ்ட்ராங்கா ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிகுலர் பாயிண்ட். சோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பூம்புகாரை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூம்புகார் சிட்டி வெறும் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி நம்மளோட மிகப்பெரிய உலகத்தையே மாற்றக்கூடிய மனித இனத்தோட ஆணி வேறே அதுக்குள்ள புதைஞ்சதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்ங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இதுக்கான எல்லா ஆராய்ச்சிகளும் நடக்கும்னு நான் நம்புறேன்.
எப்படி கீழடி பத்தி தமிழ்நாடு முழுவதும் பேசி பேசி அதுக்கு ஒரு முக்கியம் கொடுத்து இன்னைக்கு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு மியூசியமும் வச்சு நாங்க இவ்வளவு பழமையானவர்கள், இதுதான்டா எங்களோட வரலாறு, இதுக்கு முன்னாடி எப்படி நாங்க வாழ்ந்திருக்கணும்னு பாருங்க அப்படிங்கறத எடுத்து காமிக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம பூம்புகாரை பத்தியும் பேச ஆரம்பிப்போம். காவேரி பூம்பனிடத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம். நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறது உலகத்துக்கு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து தமிழ் மக்களுக்கும் இது போய் சேரட்டும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் ஜோனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மிஸ்டரிஸான விஷயங்கள் எல்லாம் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களும் சந்திக்க வரை விடைபெறுவது நான் உங்கள் SK. இது ட்ரூத் ஜோன். நன்றி.